அதில் கூறமா உன் பஞ்சமா பாதகங்களுக்கு என்று கேட்க வந்திருக்கும் கரிகாலன் தான். ஆளும் வர்க்கத்தால் கள்ளன் என்றும் கயவன் என்றும் அழைக்கப்பட்டு காட்டு விலங்கை போல் கருணையின்றி விரட்டப்பட்டு உன் கடும் சீற்றத்தால் சிதறி அடிக்கப்பட்ட ஆம், நாடோடி நடனமாதே நான் கூடத்தான். உன் குற்றத்திற்கு இன்று கடைசி நாள், உன் அற்பத்தனத்திற்கு இது முடிவு நாள் என்று கூற வந்திருக்கும் புரோத்தமன் கூடத்தான். கலாவதி, நீயுமா இவர்கள் கூட்டத்தில்? கண்ணுக்கு கண். மகாராணி, மகாராணி, என்னை யாரும் உபத்திரம் செய்ய வேண்டாம். சரி மகாராணி. தளபதிக்குடனே விவரம் சொல். கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள். நான் உடனே மகாராணியை பார்க்க வேண்டும். தெரிவி. மகாராணி ராத்திரி உள்ளே சென்று கல்வி சாலைத்திருந்தார். காலையிலிருந்து கூப்பிடுகிறோம், ஒரு பதிலும் இல்லை. மகாராணி, 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 கதவை அப்புறப்படுத்த. நீங்கள் போகும்போது ராணியையும் அழைத்துச் செல்லுங்கள். தேவியின் கட்டளை. அப்பா, அப்பா, எங்கே அப்பா? பூஜை அறைக்குள் இருக்கிறார். எஜமான், பூஜை அறைக்குள் யாருமே வரக்கூடாது என்று யோகியாரின் கட்டளை. அதை மறந்துவிட்டீர்களா? அப்பா, 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 இந்த நாட்டின் ராணி நான். நேற்று வரை. இப்போது சட்டத்திற்குட்பட்ட குற்றவாளி நீ. எந்த நீதிப்படி நான் குற்றவாளி? தெய்வ நீதிப்படியா? வழக்கம் வகுத்த நீதிப்படியா? இல்லை, இல்லை, என்னை கொடுமைப்படுத்தாதே. நீ உண்மை பேசும் வரை உன்னை விட்டு போக மாட்டேன். நீ செத்தாலும் உன் கூட நான் விட ஒன்றும் கேட்கிறேன். என்னை கொன்றது மைந்தரை தீயிலிட்டது உண்மையா இல்லையா? உண்மை, உண்மை, எல்லாமே உண்மை. நான் கொலைகாரி, கொடும்பாவி. உண்மை பேசிவிட்டாய். நீ உடலை பிரிய போகும் ஆத்மாவுக்கு ஆண்டவன் சாந்தி தரட்டும்.
இந்த ஈன ஜென்மம் அதன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்டது. இப்பொழுது அவளுக்கு தண்டனை விதித்தாக வேண்டும். இவள் சாக வேண்டும். அக்கிரமக்காரிக்கு அதுவே சரியான தண்டனை. இவள் மடிந்தால் போதாது. கொடும் பாவங்கள் செய்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமையாக கொல்லப்பட வேண்டும். சிசுக்களை நெருப்பிலே பொசுக்கியவள் சித்திரவதை அனுபவித்து சித்தம் கலங்கி சாகட்டும். பல தினங்கள் பசியால் கர்ஜித்த சிங்கங்கள் நிறைந்த கூண்டிலே இவள் தள்ளப்படட்டும். எலும்பு வேறு சதை வேறாக பீத்து இவளை சாகடிக்கட்டும். அக்கினி கம்பத்தை தழுவி தழுவி இவள் அலறி துடித்து மடியட்டும். வேண்டாம். அவள் விலங்கென வாழ்ந்தாலும் நாம் மனிதராக நடப்போம். அவள் மடியும் விதத்தை அவளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். அப்படியே வீராங்கன், உம்மை கைது செய்திருக்கிறேன். என்ன இது? மணி ஓசை, மாயக்கதவு, உமது அந்தரங்க பூஜை, அங்கிருந்து நீர் அனுப்பும் தேவியின் கட்டளை ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. நீர் ஒரு ராஜ துரோகி. உன் தந்தையப்பா நான். என் தந்தைதான் நீர். ஆனால் ராஜ துரோகம் செய்தவர். நீ என் மகன். உமது மகன்தான். ஆனால் நாட்டின் தளபதியும் கூட. எங்கே மகாராணி? அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? மாளிகையிலே நடப்பவை யாவையும் மர்மமாக எதிர்க்கிச் சொல்லும் நீர் மகாராணி எங்கே என்பதை அறியாமலா இருப்பீர்? சொல்லும், எங்கே மகாராணி? அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே ஆண்டவன் நீதி அவளை கொண்டு சேர்த்திருக்கிறது. வேதாந்தம் தேவையில்லை. எங்கே மகாராணி? மேலும் பேச மறுக்கிறேன். கொண்டு போங்கள். அமிர்தம் உன்னை முடிக்கப் போகும் விஷம். பச்சாதாபமின்றி பச்சிளம் குழந்தைகளை தீயிலிட்டு மடிந்து போன மன்னனை உன் ஆசை கயிற்று பம்பாக ஆட்டி வைத்த பாவையே, இதோ பார், காத்திருக்கும் பாச கயிறு. சீக்கிரம் இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். ஐயோ,